ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டவர் ஆஃப் கார்ட்ஸ் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல போக போகுது. அதனால யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸ்கிப் பண்ண பார்த்தா அது எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாரும் டவர் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாம். இப்ப பாஸ்ல ரேச்சலும் இங்க கவனி பாம் ஒரு ஆளு ஒரு டவரை கட்ட ஆரம்பிச்சாரு. அதுவும் எதுக்காகனா ரொம்ப தூரத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்களை அடைஞ்சு அவருக்கு தேவையான விஷயத்த கேட்கறதுக்காக. ஆனா அதுக்காக அவர் அதை விட்டு கொடுக்காம தொடர்ச்சியா பண்ணாரு. ஆனா இவர் பண்ற பைத்தியகாரத்தனத்தை மக்கள் எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் எதை பத்தியும் கண்டுக்காம தொடர்ச்சியா அந்த டவரை கட்டுறதுலே தான் மும்முரமா இருந்தாரு. ஒரு நாள் அந்த டவரையும் கட்டி முடிச்சு அவரோட கனவான அந்த ஸ்டாரை பாத்துட்டாரு. அதோட அந்த இடத்துலயே வாழ ஆரம்பிச்சாரு. எப்படி இருக்கு இந்த ஸ்டோரி? சூப்பரா இருக்கா ரேச்சல்? என்ன ஆனா அந்த கட்டினாளுக்கு தெரியாதா அந்த சாஸ் ரொம்ப தூரமா இருக்குன்னு? அவர் இந்த இடத்துல இருந்து நல்லா வாழ்ந்துருக்கலாம். எதுக்காக அதை ஆசைப்பட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் கட்டி போனோம்? அவருக்கு பயமா இல்லையா? இதெல்லாம் கேட்டு அவளுக்கு கொஞ்சம் வெறுப்பா தான் ஆகுது. நம்ம ஹீரோ பேசத்தை பிடிக்காம இப்ப பிரசன்ட்ல ப்ளீஸ் எல்லா ரெகுலர்ஸும் இப்போதைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுனால இந்த இடத்துல இருக்கீங்க. ஆனா உங்களை மாதிரி மத்தவங்க எல்லாரும் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வர வேணவா? அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. அதர் ரெகுலர்ஸ் வர வரைக்கும். என்னப்பா இவங்க சொல்றதை பார்த்தா ஒன்னும் அந்த இடத்துல நிறைய பேர் வரப்போறாங்க போலியே. ஆமா அப்படின்னு அந்த கண்ணாடி பட்டு பொண்ணு சொல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பீப்புள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் போலியே. யாருக்கு தெரியும்? அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஏன் திறமையை காட்சி சீன் போடல. என்ன நினைச்சு இப்படி பேசுறேன்னு தெரியலன்னா அவனை பாரு, உண்மையிலே இவனுக்கு எல்லாருமே மாற்றத்தாண்டாப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். அந்த டைம் அந்த குட்டி பொண்ணு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க உங்களுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாக்லேட் எடுத்து கொடுக்க எல்லாருக்குமே பிடிக்கும், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பட்டு பொண்ணு வாங்கிக்க. ஏய் பிரேக் எடுக்கலாம், அதுக்குன்னு சின்ன குழந்தைங்க மாதிரி இந்த சாக்லேட் எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு அவன் வாயிலே ஒண்ணு வந்து சாப்பிட்றா சூப்பரா இருக்கும், இந்தப்பா நீ வாங்கிக்கோ, குடு. அதுக்கப்புறம் இந்த சில்வர் மாண்டேனும் எனக்கும் ஒண்ணு கொடுங்க. ஆனா இவனுக்கு கொடுக்காம இவங்களே தூண்டுறாங்க. எல்லாரும் பேசறதை விட்டு சாப்பிட ஆரம்பிங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு எடுத்து வந்து சாக்லேட் கொடுங்க. ஏய் என்ன பண்ற மிஷன்? வேற அவங்கிட்ட போகாத, மோசமான ஆளு. ஆனா அந்த பொண்ணும் சரி சாப்பிடுங்க, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹீரோவும் அமைதியான முறையில அதை வாங்கிக்கிறான். ஏய் என்ன பண்ண? எதுக்காக அந்த ஆளுகிட்ட போயிட்டு நீ சாக்லேட் எல்லாம் கொடுக்குற? அவர் ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா? ஆனா நீங்க சொல்றது சரிதான். எனக்கு என்னோட அம்மாவும் அப்பாவும் சொல்லிருக்காங்க, குழந்தைங்க எல்லாருமே நல்லவங்க தான், அவங்கள தனிமையில விடாத வரைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூட நட்பா பழகி நல்லபடியா அவங்க கூட பேசணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா வேகனும் நீ சொல்றது சரிதாமா, ஆனா அந்த கம்யூனிட்டி எங்க இது புரியுது, நம்மளே கொலை பார்த்தான் இந்த கண்ணாடி போட்டு பொண்ணும். ஆனா மிஷன் உனக்கு உண்மையிலேயே நல்ல மனசு. இப்ப ஹீரோ பாஸ்ட்ல திரும்பியும் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நீ சொல்றது சரிதான்டா, அவருக்கு உண்மையிலேயே அது கடினம் தான், ரொம்ப தூரம் தான். அது போலதான் அவருக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் கிடையாது. அவருக்கு எல்லாருமே அந்த டவரோட டாப்ல இருக்க அந்த ஸ்டார்ஸ் மட்டும்தான். அதை அடையறதுக்காக அவர் ஸ்ட்ராங் ஆனாரு. அதை அடையறதுனால கிடைக்கிற ஃபன்னும் இருக்கு, புரியுதாபாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல மொத்த எக்ஸாமினர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, அதாவது அதர் ரெகுலர்ஸ். வேகனும் ஏய் இந்த தம்பி நம்ம வீட்டுக்கு வந்தவனாச்சு அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க அந்த பையனும் வேகனன் இந்த இடத்துல இருக்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். ஏய் தம்பி என்னப்பா இது உன்னோட வேலையில ஒண்ணா? ஆமா சும்மா இதுல வந்து கலந்துங்க, வேற எதுல. பரவாயில்ல இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு லக்ல தான் வந்திருப்பாங்க போல. ஆமா நான் அப்படிதான் நினைக்கிறேன். கண்ணாடி பட்ட பொண்ணு என்ன வேகனன் இவங்க எல்லாரும் உனக்கு தெரியுமா? எல்லாரும் என்ன தெரியாது, இவனுக்கு தெரியும் எனக்கு. அது மட்டும் இல்லாம உன்ன நான் என்னன்னு இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, இவதான் என்னோட ரோல் மாடலே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏய் சின்ன பையன் கிட்ட பேசிட்டு ஏடி கொடுக்குற, ஏய் என் மேல இருந்து கையறான்னு சொல்லிட்டு தொலைவுல ஒரு குரலுக்கு யாராதுன்னு இவனு பாக்குறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வர அவன் மேல ஒரு புத்தகம் கையை போட்டு வந்து இருக்கான். டேய் என் மேல இருந்து கையறா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற பொறு? ஆமா யார் இது? ஏய் இவதான் அந்த ஃப்ளேம் த்ரோவரை பயன்படுத்துற பொண்ணு. இவ எப்படி திரும்பி இந்த இடத்துக்கு வந்தா? அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல இருக்கவன் யாருன்னே தெரியலையா? அவங்க என்னதாங்க பண்றாங்க? அது ரெம்பி இவன் பக்கத்துல இருந்தா கரடி போட்டு என்னடா வேக்னன் உனக்கு பார்க்கவே ஜலசா இருக்கு, அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கா, அவன் கூட வர ஒரு பையன் அவகிட்ட நல்லா நடந்துக்கிறான். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா தெரியலையா தெரியல, அவளோட பேரு யோன். யோன் ஃபேமிலி சேர்ந்துலா அந்த 10 கிரேட் ஃபேமிலிஸோட டாக்டர்ல ஒருத்தி இங்க என்ன பண்றா, எதுக்காகன்னு ஏன்னு கேட்டா நான் எனக்கு என்ன தெரியும். உண்மையிலே எதுக்காகவே வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் புதுசா இருக்காங்க. அந்த ஒருத்தர கையட்ட பார்த்தா நம்ம கடங்காரதா. யோ நீங்க என்ன பண்ற தம்பி? என்னப்பா ஆள் நாகரிகதா மறந்துட்டியா? யோ கிம் லார்க்கர் என்னையா பண்றீங்க? எதுக்கு இங்க வந்தியா? இந்த இடத்துக்கு டெஸ்ட்டுக்கு வராம என்னத்துக்குடா வருவாங்க? ஏன்டா இப்படி கேள்வி கேட்டு உயிர் எடுக்கிறேன்? ஆமாயா அதான் ஏன் வந்தேன்னு கேக்குறேன். ஏன் வந்தானா நான் இந்த இடத்துல ஒரு ரெகுலரியா, எனக்கும் எதனா எனக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டவரை கிளைம் பண்ணல, அதுக்குதான். ஆனா நீ அந்த இடத்துல லோன் கொடுக்குற வேலையெல்லாம் பாத்திருந்தா நான் அமைதியா இங்க சைட்ல இது என்ன பண்ணிக்கிற சம்திங் நீயே பாருங்க. நான் இந்த இடத்துல ஒன்னும் லோன் ஷார்க்கரா மட்டும் கிடையாது, நான் பணத்தோட லீடர். அப்படிதான் நீ என்ன கூப்பிடணும். என்ன இது கதையாகுது? கொஞ்சம் விட்ட தலையில மழை அடிச்சிட போலிய. என்னை பொறுத்த வரைக்கும் நீ கடங்காரன் தான். உன்ன மாதிரியான அண்டர் பேக்கர் ஆளுங்கெல்லாம் ஒண்ணும் உயிரோட இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குறா. பாரு அந்த பசங்களும் இங்கதான் இருக்கானுங்க. அதோ அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க அந்த பையன் வந்து பிரின்ஸ், அதாவது என்னோட கம்பெனி பிரசிடென்டோட பையன். இவனோட டேடு தான் இந்த 12th ஃப்ளோர்ல பவர் கொண்ட மோஸ்ட் ஆஃப் தி ஆளுங்கள ஒருத்தரா இருக்காரு. பவரா
என்னடா உனக்கு தெரியல? டேய், அந்த கம்பெனி தாண்டா இந்த இங்க நடக்கிற எக்ஸாம் எல்லாத்தையும் பணம் கட்டின்னு இருக்கு. என்னோட பிரசிடென்ட் அவர் தான் ப்ரொடக்டரா இருக்காரு. ஓ, என்னையா சொல்ற, ப்ரொடக்டரா? அதே வகையில இந்த இடத்துல ஃபெல்லோ டெஸ்ட் டாஸ்க் எல்லாம் இருக்காங்க. ஆமா, அங்க பாரு, மத்தவங்க எல்லாம் என்ன நினைச்ச, இவனுங்க எல்லாம் இருக்கானுங்களே எங்களோட பிரசிடென்ட் கீழே வேலை செய்யற மிஷினரிஸ்ல இருக்கிற ஆளுங்க இவனுங்கெல்லாம். அதுலயும் பர்டிகுலரா ஒருத்தனை சொல்லணும். இவனை பத்தி நிறைய ரூமர் இருக்கு, அதனால இவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அதுலயும் முக்கியமா இவனை டெவில் தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு டெவிலோட கை வச்சுன்னு இருக்கேன். யோ, இந்த மாதிரியான ஆளுங்களா ஏன் 20வது ஃப்ளோர்ல என்னையா பண்றாங்க? எல்லாம் இவ்வளவுதான். இவ தான் அந்த யோம் ஃபேமிலியோட அடுத்த தலைவரே. அதுக்காக இவ நிறைய விஷயத்த பண்ணணும். அதுவும் இல்லாம இவளை பொறுத்த வரைக்கும் மத்த ரெகுலர்ஸ்ல இருந்து இவ ஃபேமஸா தெரியணும். அதுக்காகவே இவளை ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அவளோட ஓன் பவரை பயன்படுத்தினாலும் அவ கொஞ்சம் எசகு பஸ்க தான் பண்றா. அதனால இவளுக்குன்னு ஒரு நிர்ணயம் இருக்கு தெரியுமா? தி எல்லோ ஃபேமிலிஸ் ஃப்ளேம் த்ரோவர். அல்டிமேட்டா அந்த பவரை பயன்படுத்தினா அதனாலேயே இவ டெஸ்ட்ல ஃபெயில் ஆறா. அது எல்லா பணத்தை கொடுத்து தெரி பண்ணலாம். அதனால இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கின்னு அவங்க கூட நான் சேர்ந்து வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இதனோட விளைவா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த டவரை நான் கிளைம் பண்ணுவேன் கூட சேர்ந்து. நீ சொன்ன டீட்டெயிலுக்கு எல்லாம் தேங்க்ஸ். ஆனா நீ மூட்டையை முடிச்சு கட்டு கிளம்புறது தான் உனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க ஆல்ரெடி நிறைய பேர் போட்டி இருக்காங்க. அப்படியா? என்னோட ஆஃபர் நீ மறந்துட்டியான்னு கவலையப்படாத. என்னோட பிரசிடென்டோட பையன் தான் அடுத்த நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே உங்களை சூற விட போறான். அதனால நீங்க ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. முடிஞ்சா கடைசியா நான் உன்னை பாக்குறேன் என்னோட கஸ்டமர். முக்கியமா உன்னோட 2 கொட்டையை தயாரா வச்சுக்கோ டொனேஷனுக்கு. டேய், கம்முனடி ஏடா அங்கே குறியாகிற கம்முனு போடா. அந்த டின் லைட்ஸும் எரிய. ஹலோ ரெகுலர்ஸ். அவர் பார்க்க கியூட்டா இருக்குது. நான் தான் ப்ரொடக்டர் லவ். முதல்ல என்னோட கங்க்ராச்சுலேஷன், நீங்க இந்த டெஸ்ட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆனது. அடுத்ததா இப்போ உங்களோட செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. இதோ இங்க இருக்கிற இந்த பால் தான் உங்களுக்கான பிசிக்கல் ஸ்ட்ரென்த்திங்க டெஸ்ட் பண்ண போற மிஷின். இதுல உங்களோட ஷீன்ஸுவை மெஷர்மெண்ட் பண்றதுக்காக இதை உருவாக்கியிருக்கோம். உங்களோட லெவல்ஸ் வச்சு நாங்க இறுதியா ஒரு ரிசல்ட்டை விடுவோம். அதுதான் ஃபைனல் ஆனது. என்ன இங்க நடக்குது? பிசிக்கல் ஸ்ட்ரென்த்திங்கா? அதாவது ஒண்ணு இல்ல, உங்களோட சீன்ஸுவை பயன்படுத்தி இந்த டிவைஸ் மேல நீங்க டச் பண்ணணும். அதுவும் உங்களோட பாடிக்குள்ள அந்த சீன்ஸுவை வர வைக்கணும். உங்களோட சீன்ஸோட லெவலை பொறுத்து தான் உங்களுக்கான ஸ்கோரை கொடுத்து அடுத்த ஸ்டேஜ்ல உங்களோட ரேங்கிங் லிஸ்ட் பண்ணுவோம். அதன் வகையில இங்க இருக்கிற டிஸ்பிளேல உங்களோட ரேங்க் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஆள் யாருன்றதும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இங்க நடக்குது, கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும்னு நினைக்கிறேன். முக்கியமா நாங்க இந்த டெஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 8 டெஸ்ட் எக்ஸாமினேஷன் நாங்க தேர்ந்தெடுப்போம். அவங்களுக்கு மட்டுமே அடுத்த டெஸ்ட்டுக்கான அட்வைஸ் நாங்க கொடுப்போம். அடடா, இந்த டெஸ்ட்ல நான் ஒருத்தன்றதை நிரூபிக்கணும். அப்பனா இல்லைன்னா ஃபெயில் ஆயிட்டா என் வாழ்க்கைய முடிஞ்சது. சரி, டெஸ்ட் இப்ப ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் முன்னாடி வந்து டெஸ்ட்ல பாஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். யாரோட பேர் வருதோ அவங்க எல்லாம் வந்து முன்னாடி வந்திருப்பாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வேகன் என்ன போட்டுருக்கு. அடச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஞ்சு பயன்படுத்த தலைவர் வெரி குட் பண்றது பார்த்தா ஏதோ பெருசா நடக்க பார்த்தா டம்மியா நினைச்சேன். இந்த மத்தவங்களை விட ரொம்ப கேவலமா கம்மியா இருக்கு ஸ்கோர். 10வது பிளேஸ்ல தான் இருக்கேன். இன்னும் நான் 8வது இடம் கூட இல்ல. கண்டிப்பா அவனுங்க தேர்ந்தெடுக்கல நான் 8 பேராவது இருக்க மாட்டேன். இந்த டெஸ்ட்ல நான் இப்படி மோசமாக தோத்து போனோம். சாதகமா இல்ல, இந்த சூழ்நிலையே ரொம்ப மோசமா இருக்கு. இந்த டவரை கிளைம் பண்றதுல ஒவ்வொருத்தரும் மும்மரமா இருக்காங்க. சில பேர் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி சீன்ஸுவை ஓவர்ஃப்ளோ ஆக வச்சு அதை இப்படியோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறாங்க. ஆனா சில பேர் முட்டாள், அவர்களோட வெளியே வர மாட்டேங்குது. அது வகையில என்னோட பொறுப்பும் கேவலமானதான் போல. என்னோட சீன்ஸ் வெளிப்பட்டு நான் கொஞ்சம் கூட பாஸ் ஆகிற லெவல கூட போல. அந்த டைம் இந்த பிரின்ஸும் வர, என்னடா நீங்க எல்லாம் போர் அடிக்கிறீங்க, வேஸ்டா என்ன பார்த்து கத்துக்கண்டா. இந்த 20வது ஃப்ளோர்ல நான் தானே இப்ப இந்த எக்ஸாம்ல கலக்க போறேன். சில்ற பசங்களா, நீ என்ன சொல்ற? என்ன பண்ணலாமா வேணவா? உங்ககிட்ட நல்ல ஐடியா இருந்தா பண்ணுங்க பாஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க்ஸ் பத்திலாம் நான் டெஸ்ட்ல ரிசீவ் பண்ணணும்பா. அதன் வகையில எனக்கு யுவாவோடது வேணும். என்னது அப்படின்னு 2 பேரும் சாக்காவே. எந்த இதுடா என்னடா பேசினது வேற? ஆனா டேய், பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. இந்த காரணத்துக்காக பணத்தை வச்சுல இதெல்லாம் மாத்த முடியாது. நீ நினைக்காத. நீ எல்லாம் அதை சொல்லக்கூடாது. நீ தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம நீ ஏற்கனவே உனக்கான ஃப்ரீடத்தை வாங்கி இருக்க. ஆனா இன்னமும் நீ கான்பிடென்டா இல்லையே. அவன் தன்னோட பணத்தை வச்சு தப்பான முறையில இந்த எக்ஸாம் வழி நடத்த பாக்குறான். இது சட்டத்துக்கு புறம்பானது. என்ன நீ இப்படி ரொம்ப கவலையா இருக்க? உன்னோட ஃபேமிலியில இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சோகமாவாங்க. போ இதெல்லாம் நிறுத்தலாம் சொல்லிட்டு லம்பாலும் போக. என்னடா நீ பண்ற இந்த காரியத்தினால இந்த எக்ஸாம் மேல இருக்க கான்பிடன்ஸ், நம்பிக்கை எல்லாமே மத்த ரெகுலர்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்காம போகுது. என்னடா பேசுற? இது என்னோட இஷ்டம், நான் அப்படிதான் பேசுவேன். என் இஷ்டப்படிதான் நான் பேசுறதுனால உங்களுக்கு பிடிக்கலாம். இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. எக்ஸாம் விட்டு டிராப் அவுட் பண்ணிட்டு போங்கடா. யாரா உங்களுக்கு கேட்டா? நீ மட்டும் என் விஷயத்துல தலையிட்டுன்னு நான் உன்னை கொண்டுடுவேன்டா. சரி நகரு. என்னடா பேசுறேன்? இல்ல, என்னோட பவரை மட்டும் நான் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு காமிக்கணும். அப்ப நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ஏன்னா ஒன்னே மாதிரி தானே நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் காட்ட. அது ஸ்கோர் வேற லெவல் ஆகியாவது. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுதான். அதுக்கப்புறம் அந்த டெவில் என்ற ஆளும், தம்பி என்ன மத்தவங்க கிட்ட இப்படிலாம் பேசுறேன், ஒழுங்கா வந்தமா எக்ஸாம் முடிச்சுமா போயிட்டே இருக்கணும். என்ன 10 கத்துக்கன்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ண கையை ஒரு டெவில் மாதிரி ஆயிட்டு அடிக்கு ரெட் பில்ல ஸ்கோர் பத்தின வேற லெவலில் இருக்குது. பாத்துக்கையா இதெல்லாம் கத்துக்கணும் நீ உங்ககிட்ட இருந்து. அதுக்கப்புறம் யுவாவோட பேரும் வேற. அவ்வளவு அந்த இடத்துக்கு போக நல்லா பண்ணியவா. உனக்காக நான் காத்துன்னு இருக்கேன். ஃபெயில் வந்து ஃபெயில் ஆக மாட்டோம் பாக்குறியாடா. அதே மாதிரி அடக்கு போனா தட்டு மாதிரி கீழே விட அட்டடா போச்சா மூஞ்சி போய் அதுல அடிக்க. அதோட லெவலும் அதிகமாகுது. அலைவனிச்சிருக்க அந்த பொண்ணு உண்மையிலே பதட்டமா இருக்கப்பா. அதான் அப்படி இருந்துட்டா. இவனுங்க எல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிறானுங்க. பார்த்தா 20,000க்கு மேல பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஆத்தியடா என்ன பாத்துக்கிறதுக்கடா. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. எந்த காரணத்துக்கும் நம்ம இந்த டவரை கிளைம் பண்றதுல தோந்து போக கூடாது. தோந்து போகாம முயற்சியோட பண்ணா கண்டிப்பா நமக்கான சக்சஸ் நம்மளை நோக்கி வரதான் போகுது அப்படின்னு இவ பேசுறக்க. பிரின்சஸ் பவர் பயன்படுத்த அது பார்த்தா இவரை விட அதிகமா இருக்கு. எல்லாரும் இவனை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அப்படியா? நீ இந்த டவரை கிளைம் பண்றனா கண்டிப்பா இந்த பவர்ல உனக்கு பத்தாது. நெக்ஸ்ட் டைம் வேணா நல்லா முயற்சி பண்ணி பாரு. இவன் உண்மையிலே மோசமான
போனவன் தான். என்ன காரணத்துக்காக இவனுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க? இவனுக்கு நினைச்ச சுகமா வாழலாமே, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாத. என்னடா நீங்க பைத்தியக்காரத்தனமா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தலைவனும் தெரிகிறான். இவனுங்கெல்லாம் ஃபன் ஆயிடுச்சு. இதெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் சிந்தி ஸ்கோர் எடுத்தான். சரியா தான் சொல்றான். ஆமா ஆமா, அந்த டைம் இவங்கிட்ட என்னடா நீ கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி தெரியுது. அப்படியா, சரி அங்க பாரு. கண்டிப்பா சொல்றேன், இங்க இருக்கிற ரெகுலர்ஸ்லயே அவன் ஒருத்தன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தான ஆளு. இவனுக்கு எல்லாரும் பார்த்துட்டு சாக்காவேன். ஹீரோ வந்து ஸ்டோன் கிட்ட போறான். அந்த எக்ஸாமினர் இது வரைக்கும் யாருக்குமே பார்க்காதவ இவன் வந்த உடனே தான் இவனை நோட்டீஸ் பண்றான். அந்த டைம் அவனும் அந்த ஸ்டோன் மேல கைய வைக்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது. எல்லாருமே பார்த்து சாக்கா வராங்க. என்னோட பவர் லெவல் இவ்வளவு இருக்குன்னு. அந்த டைம் பக்கத்துல இருந்து எக்ஸாமினர் நடத்த வரும். ஃபேக சேர்ந்தவங்களா? அப்ப அங்க இருக்கிற பவர் பார்த்தா பாயிண்ட் 1,00,000 கிட்ட வந்துருக்குது. சரி, எல்லாரோட எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இப்ப விளைவா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பினிஷரா இருக்குது வைலே. அதனால நீங்க முன்னாடி வாங்க. ஹீரோவோட பேர் மாத்தி தான் கொடுத்துருக்கான், யாருக்கும் தன்னோட பேர் தெரியக்கூடாதுன்னு. பரவாயில்ல, கண்டிப்பா சொல்றேன். இவன் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததுனால இதுக்கப்புறம் எங்க சோழி முடிஞ்சிச்சு. இவன் அடிச்சானா என்னோட எலும்பு கூட மிஞ்சாதே. முக்கியமான விஷயம், தோத்து போய் நான் வீட்டுக்கு போனேன்னா என்னோட அடனையும் அடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உண்மையிலேயே சொல்றேன், இங்க இருக்கிற யாருமே அவ்வளவு சீக்கிரமாலாம் இந்த டவரை கிளைம் பண்ண முடியாது. ஆனா அதுக்கெல்லாம் கஷ்டப்படுற யாருக்காச்சும் ஒரு லக் இருந்தா மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு அவனு கண் கலங்க. இந்த அழுவுற, நான் அழுவுல. ஏய் நீ தானே அழுவுற. அங்க பாரு மெசங்கும் அழுவுறான். ரெண்டு பேரும் அழுவுறீங்க, யார சம்பந்தம் பார்த்தது இவங்க பாக்க. அந்த டைம் அவங்களும் அழுவுறாங்க. சரி ஓகே, வைலேவும் இப்போ பினிஷரா இருந்திருக்கான். அதாவது டாப் ஸ்கோர் எடுத்தவங்களே இவன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் அவனை தவிர்த்து ஒரு 7 பேரை இந்த எக்ஸாம்ல இருந்து சூஸ் பண்ண போறான். அவன் தான் இதுக்கு எல்லாருமே ஷாக்கா வராங்க, என்னது சூஸ் பண்ண போறான்னு. அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிரின்ஸும் என்ன சொல்ற, எக்ஸாம் தான் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, இது ஒரு டெஸ்ட் இல்லையா? அப்போ இது ஒரு டெஸ்ட் தான். ஆனா இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர யாரா இருந்தாலும் அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லவே இல்லையே, நீங்க 8 பேருமே தானே சூஸ் பண்ணீங்க சொன்னீங்க. அப்படிதான் சொன்னேன், கொஞ்சம் அமைதியாரு. நான் சொன்னது 8 பேர்ல முதல்ல டாப் ஸ்கோர் எடுக்கிறவன் எவனும் அவன் தான் மிச்ச எல்லாரையும் பார்த்து சூஸ் பண்ணுவான். அதனால உன்னை தவிர்த்து நீ யாரு வேணாலும் ஒரு 7 பேர் தேர்ந்தெடுத்துக்கோ. அந்த டைம் இவனும் யோசிக்கிறான், நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இதை விடக்கூடாது. இவன் கண்டிப்பா நம்மள சூஸ் பண்ண மாட்டான். ஆனா நான் ஒன்னும் ஒருத்தான ஆள் இருந்தது இவங்கிட்ட நிரூபிக்கணும். நான் ஒன்னும் வீக் கிடையாது, கண்டிப்பா அவன் வீக்கனவங்கள சூஸ் பண்ண மாட்டான். தலைவனை சூஸ் பண்ணல போக அந்த டைம் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட பேரு ஜா வேக்னன், என்னோட ரெகுலர் நம்பர் 1023. என்னோட இன்ட்ரோடக்ஷன் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ப்ளீஸ், நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இடத்துல தயவு செஞ்சு என்ன சூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பா பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். அதுக்கான முயற்சிகளை நான் பண்ணினே இருக்கேன். என்னடா பைத்தியக்காரத்தனமா இப்படி கெஞ்சி கேட்கறவங்கிட்டேன்னு பாக்குறாங்க. இந்த 24லயே ரேர் ஸ்பீசிஸ்ல நாங்களும் ஒருத்தங்க என்ன தேர்ந்தெடு, நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நன்மைகளை இவனும் புராண மாதிரி பேசிக்கினே போறான். அரிசி கால விழாது ஒரே கீழே வந்து கேட்டுறான். இவங்க எல்லாருக்கும் என்னடா அவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்துல பாக்குறாங்க. இவன் இவன் பைத்தியம் தான் என்ன சூஸ் பண்றான் அப்படின்னு கதற. மத்த எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அடாடா, இந்த இடத்துல எப்பவுமே ரிச் பீப்புள் எப்பவுமே தான் நல்லா இருக்காங்க, மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு நான் கிளைம் பண்ணியானோ, நான் அந்த டைம் சொல்லி வர மாட்டேனோ. என்னைய தேர்ந்தெடியா, ஏன்னா என்னோட பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிக்கிறா. இல்ல நம்ம இந்த கம்யூனிட்டி கதை கூட பாக்குறான், உன்னை சூஸ் பண்ண வைக்கணும்னு பாக்குறான். அதுக்கப்புறம் இந்த பெரிய மனுஷன் வந்து கேட்கறான், ப்ளீஸ் என்னைய சூஸ் பண்ணு, நான் ஒருத்தனை கட்டாயமா பார்த்தே ஆகணும், அதுவும் ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்கறாங்க, தலைவர் வேகணும், ஏ சிம்பத்தி கிரியேட் பண்ணாத தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போக. எல்லாரும் ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா அப்படின்னு யுவாவா வந்திருக்கா. வயலே, நீ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜெயிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா நீ தான் உன்னோட வாயால அதை சொல்லணும். என்ன பேசுற? ஆமா, ஒருத்தர் அவன் தேர்ந்தெடுக்கிறானா எந்த ரீசனுக்காக தேர்ந்தெடுக்கிறான்றது முக்கியமானது. எனக்கு கட்டாயமா நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொருத்தரையும் அவங்களோட பேசிக்கான கேப்பபிலிட்டியை வச்சுதான் அவன் தேர்ந்தெடுப்பானு. என்ன நீ அவங்க க்ளோஸா இருக்க மாதிரி இதுல கேட்டு பார்த்து பேசுற? இல்ல ஆல்ரெடி எனக்கு இவன் ஃபேமிலி சேர்ந்தவனால எனக்கு இதெல்லாம் தெரியும். உன் வாய மூடி. உன்னோட தப்புல பேசினா அவ்வளவுதான்டா. ஆமா இந்த அம்மா வந்துட்டாங்க சொல்றதுக்கு. இவன் ஃபேமிலில இருந்து வந்துட்டு இவன் சொல்லுவான் செய்வானா. வயலே, நீ இதெல்லாம் சூஸ் பண்ணி இது குவாலிஃபிகேஷன் ஆகாத. கண்டிப்பா சொல்ற, என்ன தேர்ந்தெடு. நம்மளோட ஓன் டீம் நம்ம உருவாக்குவோம். இதுக்கப்புறம் வர எல்லா டெஸ்ட்லயும் நம்ம பாஸ் பண்ணுவோம். என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன். அந்த டைம் தலைவனும் அவனோட வாயில இருந்து வார்த்தைகள் வருது, நான் ஒருத்தரையும் சூஸ் பண்ணல இந்த இடத்துல. என்னடா பேசுறேன் எல்லாரும் சாக்காவே, நான் இந்த இடத்துல தனியா போகணும்னு தான் ஆசைப்படுறேன். அதனால ப்ளீஸ் எல்லாரையும் ஃபெயில் பண்ணுங்க. என்னடா பேசுற, மத்தவங்க யாருமே சூஸ் பண்ணலையா எக்ஸாமினரும்? ஆனா நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா உனக்கு டீம் தேவைப்படுவாங்க. அதனால முடிவா நீ சூஸ் பண்றது உனக்கு நல்லது. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னோட டீம்மேட்டா இருக்கிற தகுதி யாருக்குமே கிடையாது. என்னது தகுதி யாருமே இல்லை? என்னடா இப்படி பேசுற, எல்லாரும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்கறான். அவனும் முடிச்சு பார்க்க, இல்ல எனக்கு இருந்தாலும் உன் மேல கொஞ்சம் பொறாமையா தானே இருக்கு. இந்த ஃபேக்ல இருந்து நீ இப்படிலாம் பேசுறல. இல்ல இது ஒண்ணு நான் உங்க மேல இருக்க வெறுப்புனால சொல்லல, நான் உண்மையை தான் வெளிப்படுத்துறேன். நான் டோன்ட் வேல்யூ கிராஸ். நான் ஃபேக்ஸ் லேயர் கேண்டிடேட்ல ஒருத்தனா இருக்கேன். என்னோட மிஷன் இந்த இடத்துல கிங் ஜஹாட அப்புறம் அவங்களோட ஃபேமிலியை கொல்லணும். இவனுக்கு எல்லாம் சாக்காவே. ஆனா எதுக்காகலாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஒண்ணு என்னோட டீம்மேட்ஸ் கிடையாது, நான் உங்களோட எனிமி. ஆனா நடத்துற எக்ஸாமினரோ. ஆனா வயல நீங்க கண்டிப்பா இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போற கேம் பிளேக்கு முக்கியமா உங்களுக்கு தேவைப்படும். கேமா? ஆமா, நீங்க அதுல ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அந்த டெஸ்ட்ல உங்களை நீங்களே நிரூபிக்கணும். அதுலயும் முக்கியமா நீங்க ஜெயிக்கணும்னா ரூல்ஸை முக்கியமா ஃபாலோ பண்ணணும். நான் புரிஞ்சது சார் அப்படின்னு ஹீரோவா சொல்ல. நான் டிசைட் பண்ணிட்டேன், அடுத்த எக்ஸாம் நடக்க போதுனால எல்லாரும் கொஞ்சம் நேரத்துக்கு பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க வகையில லம்ப வேகணும் ரெஸ்ட் இருக்கு. அவன் யோசிச்சு பாக்குறான். அவன் என்ன சொன்னா, அவனோட மிஷன் இந்த இடத்துல ஜஹாடியும் அவனோட ஃபேமிலியை கொல்லணும்னு சொன்னான். அந்த டைம் அந்த குட்டி பையன் வர இவங்க 2 பேரும் ரூம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வேற ஒரு ரூம்ல நம்ம இவ்வளவும் டெஸ்டேஜ் பண்ணி இருக்கேன். என்ன அவன் பைத்தியக்காரன், ஒருத்தனை கூட ஒருத்தர் இல்ல இப்படி சொல்லிட்டான். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான். அப்ப திடீர்னு பார்த்து நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வரான். ஒரே ரூம்ல 2 பேருக்கு ஷேர் பண்றாங்க.
பண்ற மாதிரி இன்னும் இந்த லேடிஸ் ரூம்ல இப்படி ஒருத்தனை போட்டு விட்டாங்க, இவன் ஒரு மோசமான ஆளாச்சு. எனக்கு ஆல்ரெடி இவன் ஃபேக்ல இருக்கிறதுனால நிறைய விஷயம் என்னோட ஃபேமிலிக்கும் சம்மந்தப்பட்டிருக்கனால எனக்கு தெரியும். ஆனா நான் திரும்பி இந்த இடத்துல ஃபெயில் ஆகக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் என் கூட வரீங்களா? நம்ம 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போலாம், என் கூட அந்த இடத்துல பாத்துல குளிக்க வரியா அப்படின்னு இவங்க கேட்க, நீ என்ன சொல்ற? திரும்பி டீம் பண்றதுக்காக ஆட்களை புதுசா தேர்ந்தெடுத்துக்கேன். ஹீரோவோ கண்டுக்காம அவன் போக இவ்வளவு எங்கட போயிடுன்னு பாக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம வேகணும் அவனோட லாக்கர் ரூம்ல அவனோட மோதிரத்தை காணும்ன்றதை தெரிஞ்சுன்னு இருக்கான். ஹீரோவும் திடீர்னு ஓ இதெல்லாம் தெரியா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? எதுக்காக நீ எடுத்துருக்க? இல்ல, இந்த ஃப்ளோர்ல வரும்போது நான் இதை பார்த்துட்டேன். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ரிங், கர்ஸ்ட் ஆஃப் ஜகாடோடது. ஆமா ஆமா, பரவாயில்ல, இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி சரி, ஜகாட் ஃபேக்ஷன்ல இருந்து எனக்கு கிடைச்சது அப்படிதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதனால தயவு செஞ்சு இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்காது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்படி கொடுத்துட்டு அவனு கிளம்ப. கொஞ்ச நேரத்துல எனக்கு சாவு பயத்தை காமிச்சிட்டு போயிட்டான். ஒன்னு பக்கம் அந்த குட்டி பையனும் இப்போ வர ரூம்ல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறான். கூடவே இப்போ அந்த ப்ரொடக்டர் லவ் காமிக்கிறாங்க. பெஸ்ட் டைரக்டர், நீங்க எந்த காரணம் சொன்னாலும் சரி, கண்டிப்பா என்னோட மனசை மட்டும் நான் மாத்திக்க மாட்டேன். கண்டிப்பா அந்த ஃபேகோட ஆளை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு அவனு விழுத்தணும் சொல்ல. அதோட இந்த எபிசோட வேற லெவலில் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் அமேசிங்கா போயிருக்கும். அதனால பிடிச்சவங்க கமெண்ட்ல தமிழ் கொஞ்சம் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு எபிசோட பிடிச்சிருந்தது. முக்கியமான விஷயம் யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம ஹீரோ என்னடா யாரையுமே ஒருத்தர் சொல்லிட்டு தாந்தா ஒருத்தன்றது நிரூபிக்கிறான். கூடவே ரேச்சல் பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் பாக்குறான். முக்கியமான விஷயம் இந்த டவர் எப்படி உருவானது ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பாங்க. ரேச்சல் ஒரு ஸ்டோரியா சொல்லியிருப்பான். ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் தான், அதனால எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு